என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. என் தேவேந்திர உள்ள வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ்ச்சம உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். நேற்று நம்மளோட மூவேந்தர் மீடியாவில் மதியம் ஒரு காணொலி பதிவு செஞ்சுருந்தோம். அதாவது செப்டம்பர் 11 வருது. இந்திய சுதந்திர போராட்ட வீரர் நல்லாதிக்க நாயகர் தேசிய தலைவர் வே இமானுவேல் சேனாருடைய இந்த குருபூஜை விழாவில் புகைப்படம்லாம் நம்ம ஒரு தெளிவான புகைப்படம் பயன்படுத்தணும் அப்படின்னு தொடர்ந்து நம்ம வலியுறுத்தி இருந்தோம். அதன் அடிப்படையில் மூவேந்தர் மீடியா சார்பாக இன்று மாலை 6 மணிக்கு நம்ம அந்த புகைப்படம்லாம் வெளியிடுறோம். அந்த புகைப்படத்தை வருகின்ற செப்டம்பர் 11 அன்று எல்லாருமே அந்த புகைப்படத்தை பயன்படுத்திக்கங்க அப்படின்ற மாதிரி நேற்று ஒரு காணொலி பதிவு செஞ்சுருந்தோம். அதன் அடிப்படையில் தான் இப்போ அந்த ஃபோட்டோ நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் உறவுகள்கிட்ட சொல்லிடுறேன். அதாவது ஐயா தியாகி இமானுவேல் சேனாருடைய 68ஆம் ஆண்டு இந்த வீரவணக்க நிகழ்வு குருபூஜை விழாவானது பரமக்குடியில் நடைபெற இருக்குது. இந்த விழாவில் நம்ம எந்த மாதிரி புகைப்படங்கள்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். தயவு செஞ்சு இந்த வாள் வச்சுருக்க மாதிரி, அருவா வச்சுருக்க மாதிரி, அதே போல் ஏதாவது ஒரு நடிகர்களுடைய தலையை அந்த உருவத்தில் பொருத்துகிற மாதிரி அந்த மாதிரி புகைப்படம்லாம் போடாதீங்க. அதே போல் கழுத்தில் அதிகமாக ஏதோ நகை போட்டுக்கொண்டு ஒரு மாதிரி காலரை தூக்கி விட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் அந்த புகைப்படம்லாம் பயன்படுத்த வேணாம். ஸோ ஒரு சில புகைப்படம்லாம் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி புகைப்படங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் உங்கள்கிட்ட வெளியிடுறேன். இந்த புகைப்படம்லாம் பாருங்கள். இந்த புகைப்படம் உங்களுக்கு உண்மையிலே உங்களை கவரக்கூடிய ஒரு விதமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் வடிவமைச்சிருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்ம மேலூர் அருகே இருக்கக்கூடிய வல்லாளப்பட்டியை சார்ந்த தம்பி தினேஷ் ரெடி பண்ணி கொடுத்துருந்தான். ஆனால் நீங்கள் தொடர்ந்து மூவேந்தர் மீடியாவில் செப்டம்பர் 11 வரும்போதெல்லாம் நல்ல புகைப்படத்தை பயன்படுத்தணும், தேவையில்லாமல் ஒரு கிராஃபிக்ஸ் ஃபோட்டோ மாதிரி இருக்கிறதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது நீங்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வாரீங்க. ஸோ இந்த முறை பார்த்திங்கன்னா நம்மளோட மூவேந்தர் மீடியா சார்பாக பார்த்திங்கன்னா ஒரு ஐயாவுடைய ஃபோட்டோ ஒரு நிறையா ஃபோட்டோ நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். அதை நம்மளோட மூவேந்தர் மீடியாவில் வெளியிடுங்கனே அப்படின்னு தம்பி சொல்லியிருந்தாப்புல. இந்த ஃபோட்டோ கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்களுக்கு முன்பே நமக்கு கிடைச்சது. ஆனால் நம்ம தான் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கிறனால பதிவு செய்ய முடியல. சரி, இந்த டைமில் அதாவது எப்போ அந்த ஃபோட்டோ வெளியிட்டால் மக்கள் பார்வைக்கு டக்குன்னு போய் சேருமோ அப்போ அந்த டயத்தில் பதிவு செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நேற்று அந்த காணொலி போட்டதின் ஒரு எஃபெக்டாக பார்த்திங்கன்னா நிறையா பேர் பார்த்திங்கன்னா நமக்கு இண்டிவிஜுவலாக கேட்டிருந்தாங்க, ஃபோட்டோ அனுப்பிச்சுடுங்க அப்படின்னு. நேற்றே நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் நிறைய பேர் அனுப்பிச்சிருந்தாங்க. எல்லாத்துலேயுமே நேற்று அனுப்பிச்சவங்களுக்கு இன்றைக்கி மாலை நான் பதிவு செய்கிறேன் அப்படின்றத சொல்லியிருந்தேன். அதே போல் இன்றைக்கும் நிறைய பேர் இண்டிவிஜுவலாக கேட்டிருந்தாங்க. எல்லாத்துக்குமே நான் சாயந்தரம் 6 மணிக்கு நம்மளோட மூவேந்தர் மீடியா ஃபேஸ்புக் தளங்கள்லையும் தினேஷ் தேவேந்திரர் மதுரை என்ற ஃபேஸ்புக் தளங்கள்லையும் எக்ஸ் தளங்கள்லையும் இது பதிவு செஞ்சதுக்கப்புறம் மூவேந்தர் மீடியாவில் வெளியிட்டதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக நான் உங்களுக்கு அனுப்புகிறேங்க, நீங்கள் அந்த ஃபோட்டோவை பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு எல்லா உறவுகளுக்கும் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஃபோட்டோ தான் இப்போ நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபோட்டோ பாருங்கள், உங்களை கண்டிப்பாக இந்த ஃபோட்டோ எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களை கவரக்கூடிய ஒரு விதமாக தான் இருக்கும். சரிங்களா? அதனால் வரக்கூடிய இந்த செப்டம்பர் 11 இன்னும் குறிய நாட்களே இருக்குது. இன்னும் ஒரு 15 நாட்கள் தான் இருக்குது. அதனால் இப்போ ரிலீஸ் பண்ணால் தான் கண்டிப்பாக அந்த ஸ்டுடியோ வச்சுருக்கவங்களுக்கு எல்லாத்தையுமே இந்த ஃபோட்டோ போய் சென்றடையும் நான் நினைக்கிறேன். இதை கூகுளில் எப்படி டக்குன்னு கொண்டு போகிறதுன்னு எனக்கு தெரியலை. அப்படி கொண்டு போகிறது யாருக்காவது உங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக கூகுளில் அப்படியே அப்டேட் பண்ணுற மாதிரி கூகுளில் தேடினாலே, ப்ரௌசரில் தேடினாலே இந்த ஃபோட்டோ வர்றதுக்கு என்ன பண்ணால் அதை டக்குன்னு கொண்டு போகணும்னு சொல்லுங்கள். அதுலேயும் நம்ம பதிவு செய்யறதுக்கான வேலையை நம்ம முன்னெடுப்போம். ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருப்பாங்க. அவங்க எல்லாமே கூகுளில் தான் சர்ச் பண்ணுவாங்க ஐயா இமானுவேல் சேனாரோட ஃபோட்டோ அப்படிங்கும்போது. அப்போ இந்த ஃபோட்டோலாம் நிறைய பேர் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நினைக்கிறேன். இல்லை உடனே அதில் எப்படி அப்டேட் பண்ணுறதையும் நம்ம உறவுகள் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஐயாவுடைய புகைப்படத்தை நம்ம அதுலேயும் நம்ம வெளியிட்டுருவோம். இப்போ இந்த ஃபோட்டோ எல்லாமே பார்த்திங்கன்னா, அதாவது என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோ எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம மூவேந்தர் மீடியா சார்பாக அது வெளியிடுறேன் பாருங்கள். இந்த ஃபோட்டோ உங்களுக்கு கவர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்ச மட்டும் உங்களோட நட்போட்டாரத்தில் நிறைய பேர் இருப்பீங்க, எல்லாத்தையுமே இந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள். இந்த தகவல் கொண்டு போங்க. இந்த ஆண்டு செப்டம்பர் 11ஆம் தேதி இந்திய சுதந்திர போராட்ட வீரர் நல்லாதிக்க நாயகர் தேசிய தலைவர் வே இமானுவேல் சேனார் ஐயாவுடைய குருபூஜை விழாவில் இது போன்ற புகைப்படங்கள் பெரும்பான்மையாக இருக்கணும் நான் ஆசைப்பட்றேன். ஸோ மீண்டும் நம்ம உறவுகள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதுதான். மீண்டும் நான் ஏன் இந்த விஷயத்தை அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, தயவு செஞ்சு
அவர் வந்து ஒரு சமூக நீதிற்காகவும் இந்திய சுதந்திரத்திற்காகவும் போராடக்கூடிய ஒரு பெரும் தலைவர். சாதி அடக்குமுறைக்கும் எதிராக போராடிய ஒரு மாபெரும் தலைவர். அவர்கிட்ட வந்து தயவு செஞ்சு கையில் இந்த வாள் கொடுக்குறது, அருவா கொடுக்குறது, இந்த காலர் அப்படி தூக்கி விட்ட மாதிரி ஃபோட்டோ போடுறது அப்படின்றத என் அன்பான உறவுகள், என் சகோதரர்கள், என் அண்ணன்மார்கள், என் தம்பிமார்கள் எல்லாருமே இதை வந்து கீப்பப் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச மட்டும் அவங்க ஒரு மாலை போட்டுட்ருக்க மாதிரியோ, இல்லை வந்து இராணுவ உடையிலையோ, இல்லை ஒரு வேஷ்டி சட்டையில் மாதிரியோ, இல்லை போன முறை வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசால் ஒரு ஃபோட்டோ வந்து வெளியிடப்பட்டது, அந்த மாதிரி ஃபோட்டோக்கள், அந்த மாதிரி விஷயங்களை வந்து பயன்படுத்துங்க. தயவு செஞ்சு மீண்டும் சொல்கிறேன், இந்த ஆயுதம் வச்ச மணிக்க, அருவா வச்ச மணிக்கெல்லாம் தயவு செஞ்சு ஐயா வந்து இழிவுபடுத்தாதீங்க. அதே போல் இந்த காலர் தூக்கி விட்டுட்டு செயின் போட்ட மாதிரிலாம் ஃபோட்டோவை பதிவு செய்யாமல் இப்போ நம்மளோட மூவேந்தர் மீடியா சார்பாக ஃபோட்டோ வெளியிடப்படுது பாருங்கள்.